உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம். சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள். ஹலோ மைடிய சிலுக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாரத்திலையும் உங்களை சந்திக்க நானும் வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, கனவுகள் லட்சியங்களை நோக்கிய ஒரு பயணம் இல்லையா? நம்ம எப்பயுமே வாரங்கள் தூரம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம், நிறைய பேர் பத்தி படிப்போம். இவங்க இந்த ஒர்க் பண்றாங்க, இவங்க கிட்ட இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, இந்த ஒரு பர்சன் ஆகுனா நம்ம லைஃப்ல எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் வாழலாம், நமக்கு லைஃப்ல என்ன ட்ரீம் இருக்கு, எதனை நோக்கி இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஐடியா இல்லை, டாக்டரா, டீச்சரா, இல்லாட்டி இன்ஜினியரா, இல்லாட்டி லாயரா இப்படிங்கிற ஐடியாவே இல்லைப்பா. நான் இப்படி ஒரு பர்சன் ஆகுனா நல்லா இருக்கும்னு நீங்க இப்போ சின்ன வயசுலயே நினைக்கிறது தான் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இந்த ஒரு தொழில் மீது ஒரு ஆர்வம் நீங்க அந்த தொழிலை நோக்கி படிச்சு நீங்க அந்த ஒரு தொழில முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ அப்படியான விதத்துல சொல்லக்கோட்டே இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அதாவது நீங்க பிகம் இந்த ஒரு தொழிலின் நூடாக பயணிக்க போறீங்க, இல்ல இந்த தொழில் தான் உங்க கனவு லட்சியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தொழில இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஒரு தொழில் பத்தி என்ன, இப்படியெல்லாம் ஒரு தொழில் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நம்ம கிளாஸஸ்ல உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டாக்டர் இன் ஸ்ரீலங்காலயா இருக்கட்டும், வேர்ல்டு வைட்லயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டாக்டர் யாரு அப்படிங்கறதுல இருந்து இப்போ நம்ம நிறைய பர்சன் பத்தி லாஸ்டா இந்த பறவையியலாளர் வரைக்குமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீக்ல ஒரு பர்சன் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய தொழில் முறைகள், நீங்க பிக்கமா இந்த ஒரு தொழில் கையெடுக்கிறீங்க, இந்த ஒரு பர்சன் ஆக போறீங்கன்னு சொன்னா லைஃப்ல என்ன விதத்துல சாதிக்கலாம், எதை பண்ணலாம், எப்படியான விதத்துல நீங்க வாழலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய லெசன் நம்ம கிளாஸஸ்குள்ள கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கும் இருக்க சொல்லக்கட்டே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. இன் ஃபியூச்சர் நீங்க இந்த ஒரு தொழில் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு பர்சன் இருக்காங்களா, இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய தொழில் முறைகள் பத்தி நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப அழகான லெசன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸஸ்குள்ள போக போறோம். கனவு லட்சியங்களை நோக்கின பாதையில இன்னைக்கு நம்ம யார் ஆகலாம் அப்படிங்கிறத கிளாஸஸ்குள்ள போய் பார்ப்போமா? ஓகே சிலக்குட்டீஸ், கிளாஸஸ்குள்ள வந்தாச்சு. ஸோ ஒரு முக்கியமான பர்சன் பத்தி தான் இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். அப்படியான பர்சன் பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா குழந்தை மருத்துவர். குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பார்ன் ஒரு டாக்டரால தான் நம்ம வெளியில வரோம் இல்லையா? நம்ம தாய் கருவில இருந்து பிறந்து நம்ம ஒரு டாக்டர், அந்த தொழில்முறை மருத்துவ முறைகளின் அடிப்படையில தான் நம்ம குழந்தையா வெளியே வரோம். ஸோ அந்த டாக்டர் தான் பீடியாட்ரிஷியனா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் டாக்டர் இஸ் அ காமன் டாக்டர். அவங்க பிரசவம் பார்க்கக்கூடிய, சிகிச்சை செய்யக்கூடிய, எல்லா விதத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டாக்டர். ஓகேவா? இவங்க பீடியாட்ரிஷியனான்னு கேட்டா இல்ல. ஸோ குழந்தை மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு தனிப்பட்ட ஜானர். ஓகேவா சொல்லக்கூடிய, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம ஆரம்ப நிலையில இருக்கும் போது டாக்டர்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கும் போது நிறைய பிரிவுகள் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தங்கள் பத்தி தனித்தனியா நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருப்பேன். ரிமெம்பர் இல்லைன்னு சொன்னா நீங்க தேடி பார்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா தேடி பாருங்க. ஓகே, எனிவேஸ் நம்ம அதை விட்டுட்டு இப்ப நம்ம கிளாஸஸ்குள்ள போகலாம். இந்த குழந்தை மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய யாரு அப்படிங்கறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த குழந்தை மருத்துவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறந்த குழந்தைகள் இருக்குல்ல, நியூ பார்ன் சைல்டு இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் 18 வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைகள், அவங்க எல்லாரும் 18 வயசுக்கு இருக்கவங்க எல்லாருமே குழந்தைகள் தான், அவங்க சின்ன பிள்ளைகள் தான். அவங்க அவங்களோட உடல் சிகிச்சை முறை, அவங்களோட மாற்றங்கள், அவங்க உடல் சம்பந்தமான விஷயங்களை டீட்டெயிலா ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிபுணர். ஆராய்ச்சிங்கிறத விட அவங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நிபுணரை தான் நம்ம சரியா குழந்தை மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரெண்ட் என்ன இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ நிபுணர் தான் இந்த பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குழந்தை நிபுணர். ஓகேவா? இது டீட்டெயிலா நல்லாவே பார்த்துக்கோங்க. குழந்தை நிபுணர்னு சொல்றது குழந்தை பத்தி டீட்டெயிலா பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடியவங்க, மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு பர்சன். இவங்க தான் குழந்தை நிபுணர்.
ஓகேவா? இந்த ஒரு விஷயம் மைண்ட்ல ஏறிடுச்சா? ஸோ இப்போ அடுத்தடுத்த சாப்டருக்குள்ள போகலாம். குழந்தை நிபுணர்கள் என்ன செய்வாங்க, இந்த குழந்தைகளுக்கு எப்படியான விதத்துல மருத்துவம் கொடுப்பாங்கிறதுல இருந்து எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லாவே டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். குழந்தை மருத்துவர்னு சொன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்போ டீட்டெயிலா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம். உள்ள வந்தாச்சு செல்லக்குட்டி. ஸோ நம்ம குழந்தை நிபுணர் அதாவது குழந்தை மருத்துவர்னா யாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த குழந்தைகளோட மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அவங்க மனநிலை, நோய், அவங்க உடல் வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கு, இது எல்லாமே டிகோட் பண்ணி அவங்கள வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க குழந்தை நிபுணர்னு சொல்லிட்டு. அண்ட் சேம் திங் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இந்த குழந்தை நிபுணர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்ல? ஸோ அப்பதான் அதுதான் நம்ம பார்க்க போறோம். குழந்தை நிபுணர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ குழந்தை நிபுணர்கள் என்ன செய்யறாங்கன்னா செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தைய வந்து கண்காணிக்கிறது. குழந்தை கண்காணிக்கிறதுன்னு சொன்னா உயரம், எடை, தலை அளவு போன்றவற்றை வந்து சரியா வளர்கிறதா என்று பார்ப்பது வந்து ஒரு குழந்தை நிபுணரோட ஒரு தொழில், குழந்தை மருத்துவர். ஓகேவா? அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் குழந்தை வந்து சரியான ஒரு வெயிட்ல இருக்கா, குழந்தை வந்து சரியான உடல் எடையில இருக்கா, சரியான விதத்துல அந்த குழந்தைக்கு வந்து போசாக்கு கிடைக்குதா, அந்த குழந்தை வந்து சரியான முறையில வளருதா அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் கண்காணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னா, நீங்க வந்து குழந்தை நெருக்கிறதுக்கெல்லாம் போவீங்கல்ல, எத்தனை கேஜி இருக்கா, எவ்வளவு வெயிட் இருக்கான்னு சொல்லி அம்மா அப்பாவோட கூட போய் பாப்பீங்கல்ல. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சின்ன வயசுல நடந்திருக்கும், அது தெரியாது. நீங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க, இப்படி நாங்க போனோமா, இப்படி வெயிட் எல்லாம் பார்க்க போனோமா அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கண்டிப்பா அம்மா அப்பா கிட்ட போய் கேளுங்க. அவங்கள வந்து சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து இன்னும் போசாக்க பத்தல, குழந்தை வந்து இன்னும் சாப்பிடணும், குழந்தையோட வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை தான் குழந்தை மருத்துவர்னு சொல்லுவோம். இவங்க வந்து தனியா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவங்களையும் வந்து நிறைய பிரிவுகள் இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குழந்தைகளை வந்து கண்காணிக்கிறது. அண்ட் சேம் திங் இவங்களோட ரெண்டாவது தொழில் முறை என்னவா இருக்குன்னு சொன்னா, ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நோய்களை கண்டறிச்சு வந்து அதுகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது. குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன நோய் இருக்கு உடம்புல, காய்ச்சல் இருக்கா, சளி இருக்கா, இருமல் இருக்கா, வயிற்றுப்போக்கு, இது மாதிரி நோய்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் மூன்றாவதுன்னு சொன்னா தடுப்பூசி வந்து கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து தேவையான நேரத்துல வந்து தடுப்பூசிகள் கொடுக்கணும். சரியா வந்து ஆபத்து நேரத்துல வந்து நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும். இப்ப குழந்தைகள் வந்து வளர்ந்து வராங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 3 monthsல ஒரு மெடிசன் போடுவாங்க, அதுக்கப்புறம் 6 monthsல போடுவாங்க, அப்புறம் ஒரு ஏஜ்ல குறிப்பிட்ட மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு தடுப்பூசி வந்து குத்தப்படும். உங்களுக்கு இங்க கையில எல்லாம் ஒரு மார்க் இருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். கையில ஒரு மார்க் இருக்கா, அது வந்து தடுப்பூசி போட்ட மார்க் ஒண்ணுதான். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க கூடிய ஒரு வயசு இருக்குன்னு சொன்னா, கையில இருக்க மார்க் என்னன்னு போய் அம்மா அப்பா கிட்ட கேளுங்க. அது வந்து தடுப்பூசி போட்டது. ஓகேவா? இது நானே உங்களுக்கு சொல்லி தரேன். சோ அந்த மாதிரி குறிப்பிட்ட வயசுல இருந்து உங்களுக்கு தடுப்பூசிகள் வந்து ஏற்றப்பட்டுட்டே இருந்திருக்கு. எதுக்குன்னு சொன்னா, அந்த குழந்தைகள் வந்து எந்த ஒரு விதத்திலையும் வந்து உடல் நலத்துல பாதிக்க கூடாது, அவங்களுக்கு சேஃபான ஒரு ஹெல்தியான ஒரு வாழ்க்கை தேவை அப்படிங்கிறதுக்காகவே சில தடுப்பூசிகள் வந்து போடப்படும். இந்த தடுப்பூசிகள் எல்லாம் கொடுக்கறது கூட இந்த குழந்தை மருத்துவர் தான். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பாங்க. குழந்தைகிட்ட வந்து உடல்நிலை என்ன மாதிரி இருக்கு, தாய்க்கு வந்து தாய்ப்பால் போதுமா, தூக்கம் போதுமா, சுத்தமா இருக்காங்களா, அது தொடர்பா வந்து தாய்க்கு வழிகாட்டுவாங்க. குழந்தை வந்து இப்படிதான் நீங்க பராமரிக்கணும், குழந்தைக்கு தாய்ப்பால் இப்படி கொடுக்கணும், குழந்தைக்கு வந்து இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கைட் பண்ணுவாங்க. சீரியஸா நம்ம பெற்றோர்கள் வந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு கைட்னஸ் வந்து கண்டிப்பா டாக்டர்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கும். அந்த டாக்டர்ஸ் வந்து குழந்தை இது செய்வாங்க, இப்படி நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்னஸ் கொடுப்பாங்க. எல்லா பெற்றோரும் வந்து இதை அட்டென்ட் பண்றது இல்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம். பட் இதை வந்து அட்டென்ட் பண்றது வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியா வளரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா சில குட்டீஸ்? ஸோ இதெல்லாம் தான் அந்த டாக்டர் வந்து பாத்துக்குவாங்க. நீங்க எப்படி வளரணும், உங்களுக்கு எப்படி மூளை வேலை செய்யுது, நீங்க எப்படி நடந்துக்குவீங்க, இதெல்லாமே இந்த டாக்டர் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த மருத்துவ துறை, அதாவது குழந்தைகள் மருத்துவ துறைக்கு வந்து ஆரம்ப புள்ளியா இருந்தவர் யாரு அப்படிங்கிறது தான். ஓகே சில குட்டீஸ், இவர் தான் நம்ம ஆப்ரஹாம் ஜகோபி அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் வந்து இந்த புள்ளிக்கு வந்து இந்த துறைக்கு வந்து ஆரம்ப புள்ளி இவர் தான் உருவாக்குனார். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த துறை தொடர்பா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்தவர் இவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பட் இது வந்து இந்த தொழில்முறை எந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இந்த ஒரு துறை எங்க இருந்து வளர்ச்சி பெற்றிருந்தது வந்து டீட்டெயிலா இல்லை. ஏன்னா இது வந்து
அதிகளவு மக்கள் மத்தியில வெளிவந்தது இந்த ஒரு ஆப்ரஹாம் ஜகோபிக்கு பின்னாடி தானே. அதனால டீட்டெயிலா இல்ல. எனிவேஸ் இவர் தான் நம்ம ஆப்ரஹாம் ஜகோபி. இவர்கிட்ட இருந்தா இந்த ஒரு கதை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லக்கட்டே. சோ நல்லா கேட்டுக்கோங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவரு சரியா சொல்லணும்னு சொன்னா ஆரம்ப வாழ்க்கைன்னு சொன்னா 1830ஆம் ஆண்டு ஜெர்மனில பிறந்த ஒரு நபர். அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஜெர்மனில பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே அங்க இருந்துட்டு அமெரிக்கா பக்கமா வந்திருக்காரு. ஓகே, இந்த தொழில் முறைகள் அப்படியே அமெரிக்கா பக்கமா வந்து இவர் வந்து இப்படி தொழில்களை செஞ்சுட்டு ஒரு மருத்துவராகவே இருந்திருக்காரு. காமன் டாக்டராகவே வந்து செயற்படுங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு டாக்டர். இப்படி இருக்கும்போது சரி இவர் ஒரு டாக்டர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, ஏன் திடீர்னு இவரை வந்து இதன் ஆரம்ப புள்ளின்னு சொல்லணும், இந்த துறையின் தந்தைன்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? ஸோ அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் சொல்ல போறேன். ஸோ எதுக்காக இந்த ஒரு துறைக்கு வந்து இவர் ஆரம்ப புள்ளியா ஆனாரு பார்த்தீங்கன்னா, குழந்தை மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பிரதானமான காரணம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வந்து பெரியவர்களாகவும் ஒரே மாதிரி வந்து சிகிச்சை பெற்றாங்க. குழந்தைகளுக்குன்னு தனியா சிகிச்சை வந்து முன்ன காலத்துல கொடுக்கப்படல. குழந்தைகள் பெரியவங்க தனியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு தான் மெடிசின் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணப்படலை. இந்த ஜகோபி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு தனித்தனியா சிகிச்சை முறை வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகள் வந்து மனநலத்திலையும் உடல் நலத்திலையும் வெவ்வேறான விதத்துல தான் செயல்படுவாங்க. இப்போ அம்மா அப்பா பேசுற மாதிரியே குழந்தைகள் வந்து பேசுவாங்களா, அதை ஊர்ந்து கவனிச்சு அதை கேட்டுட்டு இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து பேச முடியும். இப்ப பெரியவங்களுக்கு வந்து நிறைய இந்த வேலை இருக்கும், அந்த விஷயங்கள் இருக்கும், அவங்க உடல் வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும், அவங்க இந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் இருக்கும். குழந்தைகளும் அதே ஃபாலோ பண்ண முடியுமா? இல்ல. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு தனியா ஒரு சிகிச்சை முறை வேணும், குழந்தைகள் வந்து தனியான விதத்துல பராமரிக்கணும். அப்பதான் இன் ஃபியூச்சர் அவங்க ஹெல்தியான ஒரு லைஃப் கொண்டு போக முடியும். ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்துக்கும் ஹெல்தியும் நிறைஞ்ச ஒரு குழந்தைய ஒரு பிரஜையை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால இந்த ஜகோபி என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள்ல வந்து உடல் வளர்ச்சி, நோய் மற்றும் வேறுபட்ட எல்லா விஷயத்தையும் வந்து அவர் நிரூபிச்சதுக்கு அப்புறமா அவரது பங்களிப்பா என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி நிரூபிச்சு எல்லாமே செஞ்சிருக்காரு. குழந்தைகள் வந்து இப்படி எல்லாம் வளர்றாங்க, அவங்க இப்படி சாப்பாடு வேணும், இவங்க இப்படி தூக்கம் வேணும், இவங்க உடல் வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கு, மனநலத்தால இப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நோய்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை தேடி அவர் ஆல்மோஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து நிரூபிச்சிருக்காரு. இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து குழந்தைகளுக்கு தனியா ஒரு சிகிச்சை முறை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஆப்ரஹாம் ஜகோபி. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இவருக்கு பங்களிப்பா என்ன இருந்திருக்கு, இப்படி இவர் வந்து நிரூபிக்கிறாரு, சண்டை போடுறாரு, ஓகே ஏதோ பண்றாரு, ஆனா இவருக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கணும்னு. அப்படியா இருந்தா மட்டும்தான் இந்த துறை வந்து தனிப்பட்ட ரீதியில வெளியில வந்து குழந்தைகளுக்குன்னு தனியா ஒரு செயல்பாடுகள் செஞ்சிருக்கணும். அப்படி இவர் செஞ்ச பங்களிப்புன்னு தான் இப்போ நம்ம கவனிக்க போனோம் செல்லக்குட்டீஸ். அப்படி என்ன பங்களிப்பு செஞ்சாரு? பங்களிப்பு ரீதியில பார்க்கும்போது செல்லக்குட்டீஸ் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, குழந்தைகள் மருத்துவத்தை வந்து தனித்துறையாக மாற்றி இருக்காரு. மருத்துவ கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு தனி பாடமாவே இந்த பகுதியை வந்து பிரிச்செடுத்திருக்காரு. அப்படி குழந்தைகளை வந்து இனி படிக்கிறவங்க, டாக்டர்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காச்சு, குழந்தைகள் மருத்துவம்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ரீதியில பாட ரீதியில வந்து பிரிச்சு அவர் கொடுத்திருக்காரு. நீங்க இதையும் தனியா படிச்சு இந்த ஒரு தொழில்களையும் தனியா கைப்பற்றலாம்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பும் கொடுத்து குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கையும் கொடுத்திருக்காரு இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் பங்களிப்பா இருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டாவது பங்களிப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னா, தாய்ப்பால் வந்து முக்கியம், எவ்வளவுக்கு முக்கியம், அதை வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு முறை வந்து தேவை அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. ஒரு குழந்தை வந்து 6 மாத கால பகுதி தாய்ப்பால்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வந்து 2 வயது வரைக்கும் சரி தாய்ப்பால் எடுக்கணுங்கிறது வந்து கட்டாயம். ஏன்னா தாய்ப்பால் தான் அந்த குழந்தைய வந்து ரொம்பவே போசாக்கா மாத்த போகுது. அதனால மெயினா 6 மந்த் வந்து கண்டிப்பா தாய்ப்பால் தேவை. அதையும் தாண்டி ஒரு குழந்தை இன்னும் நியூட்ரிஷனா நல்லா வளர்றதுக்கு 2 வருடம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு கட்டம். அது வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த ஒரு நபர்னாலதான் சொல்றேன். ஏன்னா குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் வளரணுங்கிறதுக்காக. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது அவர் செஞ்ச ஒரு செயற்திட்டம்னு சொல்லணும். இந்த மூணாவது குழந்தைகளுக்கான மருத்துவ சேவைகளை வந்து மேன்மைப்படுத்தி குழந்தைகளுக்காக வந்து மருத்துவ சங்கம் வந்து உருவாக்கி அதை வந்து அவர் வெளியில கொண்டு வர செஞ்சிருக்காரு. இதனால இவரை வந்து
இது வந்து உலகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து இன்னைக்கு இந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லும் போது இந்த பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ துறை வந்து குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் வந்து கண்காணிப்போட ஒரு வளர்ச்சி அடைய செஞ்சிருக்குன்னு சொன்னா அது இவரால மட்டும்தான் அப்படின்னே சொல்லணும். குழந்தை மருத்துவர் அல்ல, நவீன குழந்தை மருத்துவத்தின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கு இவரோட பேர் புகழ் எல்லாமே பரவ காரணம் ஆரம்ப காலத்துல வந்து எல்லாமே ஒன்று கூட்டா பிணைக்கப்பட்டு இது குழந்தைகளுக்கு அப்படின்னு தனிப்பட்ட ரீதியில எதுவுமே கவனிக்காம மருத்துவம் வந்து ஒரே அளவு தான் போயிருக்கு. இதனால குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐ திங்க் அது வந்து டீட்டெயில் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பாதிக்கப்பட்டதோ ஏதோ ஒரு நிலையை வந்து பார்த்து இந்த ஆப்ரஹாம் ஜஹோபி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு சமம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சரியா பராமரிக்கிறோம். அந்த குழந்தைகள் வந்து நட்பிரஜையா வந்து சமுதாயத்துல வரணும். அதுக்காக நம்ம வந்து தனியா செயற்பாடுகள் செய்யணும். நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறது ஒரு தந்தை தாயிட கடமை மாதிரி ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரஜையை கொடுக்கறது, ஹெல்தியான ஒரு குழந்தையை கொடுக்கறது வந்து ஒரு டாக்டர்ஸ்டையும் கடமை அப்படிங்கறத அந்த ஒரு மனிதன் வலியுறுத்தினது காரணமாக தான் இன்னைக்கு இந்த ஒரு துறை வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்று இந்த துறை வந்து இன்னைக்கு அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வந்து சுமூகமா அந்த குழந்தைகள் வந்து ஹெல்தியான ஒரு குழந்தையா வளர்றதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு ஆப்ரஹாம் ஜஹோபி வலியுறுத்தி அதை தனி பாடமா பிரிச்சு மக்கள் மத்தியில் அது கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வந்து சமுதாயத்துல ரொம்ப ஹெல்தியான ஒரு குழந்தையா பிறக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு வந்து இப்போ எல்லாம் நவீன காலம் மறக்க முன்னாடி திருமணம் ஆகும் போது ஒரு கவுன்சிலிங் லைக் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை கருத்தரித்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதுக்கு பண்றாங்கன்னு சொன்னா இந்த துறையோட தொடர்பு பட்டதுதான். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு சொன்னா குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா பிறக்கணும், சமுதாயத்துல வந்து ஆரோக்கியமான குழந்தைகளா அது வளரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஒரு துறை பிரிக்கப்பட்டதோட அன்னைக்கு அந்த ஆப்ரஹாம் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் இருக்கட்டும் இந்த குழந்தைகள் செல்வங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கிய பிள்ளையா இருக்கு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன, நீங்க இப்போ கியூட்டா அழகா சாம ஹெல்தியா வளர்றதுக்கு ஒரு துறையை பிரிச்சு உங்களை பராமரிக்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்தது வந்து நம்ம ஆப்ரஹாம் ஜஹோபிங்கிறத மறந்துடக்கூடாது. சில பேர் இப்போ நீங்க ஹெல்தியா இருக்க காரணம் உங்க அம்மா அப்பா மாதிரி ஒரு டாக்டர்ஸ்ட பங்களிப்பும் தான். இப்போ நீங்க எவ்வளவு கியூட்டா சம்பியா நல்லா ஓடுறீங்க, பாடுறீங்க, விளையாடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. இதுக்கு எல்லா பங்களிப்பும் வந்து ஓரளவுக்கு நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஜிலகுட்டி, ஃபைனலி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு குட்டி விஷயம் வந்து நான் சொல்லி தர போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை நிபுணர்கள்ல வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப வந்து குழந்தை நிபுணர்னு சொல்லும் போது இந்த பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு பகுதியில நம்ம பிரிச்சுட்டோம் இல்லையா, அவங்க மட்டும் இல்லை உங்களுக்காக வேலை செய்யறவங்க. உங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம்ஸ், மூளை ப்ராப்ளம், உடல் வந்து ஹெல்தி கம்மியா இருக்கு, உங்க வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொன்னா ஒவ்வொன்றையும் தனியா பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கவங்களதான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ குறிப்பிட்ட ஒரு 5 பேர் மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. உங்களுக்காகவே குழந்தை நீங்க வந்து ஹெல்தியா வளரணுங்கிறதுக்காகவே 10 பேருக்கு மேல தொழில் முறைகள் செய்யறாங்க. ஆனா நான் குறிப்பிட்ட ஒரு 5 பேர் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா காலம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. அண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியவங்க வந்து நியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க. நியாலஜிஸ்ட்னா யாருன்னா பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய நல்ல டீட்டெயிலா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான். நியாலஜிஸ்ட்ங்கிறது வந்து புதிய பிறந்த குழந்தைகள் நிபுணர். அதாவது வந்து பிறந்ததும் 28 நாட்கள் வந்து குழந்தைய கண்காணிப்பாங்க. முன்கூட்டியே பிறந்த குழந்தைகளை வந்து குறைந்த எடை இருக்கா, சுவாச பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு வந்து என்னென்ன பராமரிப்பு தேவை அப்படிங்கிறத வந்து நுணுக்கமா மற்றும் அவசர பராமரிப்பு தேவைப்பாடுகளை வந்து நிறைவு செய்யறவங்க தான் வந்து நியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் 2ஆவதா சொல்லக்கூடியவங்க வந்து இதய நிபுணர் அப்படின்னு சொல்றவங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குழந்தைகள் வந்து இதயத்துல வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணும், பிறவியில எதுவும் குறைபாடு இருக்கா, இதய துடிப்புல பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதய நிபுணர் இவங்க வந்து உங்களை அப்படிதான் கவனிப்பாங்க. 3ஆவது நபர் அப்படின்னு சொன்னா சொல்ல குட்டீஸ் மூளை மற்றும் நரம்பு நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் மருத்துவர் தான். இவங்களுக்கு வந்து நரம்புல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, மூளை வளர்ச்சி சரியா இருக்கா, மூளை வந்து சரியளவுக்கு வளர்ந்து இருக்கா,
இல்லை உங்களுக்கு நரம்புகள் எதுவும் வந்து பின்னப்பட்டு இருக்கா, நரம்புகள் வந்து சரியான ஒரு இரத்த ஓட்டத்தோடு கூடிய நரம்புகள் இருக்கா, உடல்நிலை சரியான ஒரு பேணப்படுதா, நரம்புகள குறைபாடுகள் இருக்கா, மூளையில எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இப்படிங்கிறது எல்லாமே கண்டறியவங்க தான் இந்த மூளை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க தான் தேர்ட் பர்சன். அண்ட் ஃபோர்த் பர்சனா சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, ஃபோர்த் பர்சனா சொல்லக்கூடியவங்க வந்து எலும்பு நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு மூட்டு நிபுணர்னு சொன்னா உங்களுக்கு வந்து நரம்புக்கு தனியா இருக்காங்க, இதய துடிப்புக்கு தனியா இருக்காங்க, எல்லாம் மூளைக்கு தனியா இருக்காங்க, எல்லாமே தனியா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலும்புகள் இந்த போன்ஸ் வந்து சரியா இருக்கா, அந்த போன்ஸ் வந்து உடைஞ்சாவோ இல்ல நீங்க விழுந்து அதுகள் வந்து உடைக்கப்பட்ட நிலையோ இல்லாட்டி நீங்க பிறக்கும் போது அது சரியான அமைப்புல இல்லையோ இதெல்லாம் எப்படி சரி செய்யறது, நீங்க வந்து ஹெல்தியா கம்ப்ளீட்டா வளரணும்னு சொன்னா உங்க பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுல வளர்ச்சிகள் சரியா இருக்கா, அந்த மூட்டைகளுக்கு இடையில வந்து காலுக்கு நடக்கக்கூடிய விதத்துல இருக்கா, கை அசைக்கக்கூடிய இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்றது வந்து இவங்க தான். இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் நரம்புகள் ப்ராப்ளம்ஸ் அவங்க தீர்க்கிறதோட இவங்க எலும்புகள் ப்ராப்ளம்ஸை தீர்க்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பர்சனா சொல்லக்கூடியது வந்து நுரையீரல் நிபுணர் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட ரத்த நிபுணர், 2 பேரை சேர்த்து சொல்றேன். 5 to 6. ரத்த நிபுணர்னு சொன்னா ரத்த நோய் ஏதாவது இருக்கா, ரத்த சோகை வந்து இருக்கா, உங்களுக்கு பிளட் கேன்சர் ஏதாவது இருக்கா, பிளட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, என்ன பிளட் குரூப்ல இருக்கீங்க இப்படிங்கறத வந்து ரத்த நிபுணர் பார்ப்பாங்க. அண்ட் நுரையீரல் நிபுணர் என்ன செய்வாங்கன்னா 6வது பர்சன். அவங்க வந்து சுவாச தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, நீண்ட கால நுரையீரல் நோய்கள் எதுவும் இருக்கா, இந்த பொதுவாக சொல்லுவாங்க உங்களோட வீட்டில் உள்ள யாராச்சும் அப்பா வந்து ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும். அப்பா வந்து ஸ்மோக்கிங் இருக்காங்க, அப்பா வந்து தொடர்ந்து ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க, அவங்க சின்ன வயசுல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்தோ தொடர்ந்து ஸ்மோக்கிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா குழந்தைக்கு வந்து பாதிக்கப்படும். இது தெரிஞ்சிருக்காது தானே? அப்பா அம்மா கிட்ட போய் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. சில பேர் அப்பா வந்து ஸ்மோக் பண்றாங்கன்னு சொன்னா அதை பண்ண வேணா சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இன் ஃபியூச்சர் நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அம்மா வந்து அப்பாவுக்கு இது நிப்பாட்டி இருக்கணும், அப்பா வந்து குழந்தைக்காக நிப்பாட்டணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதோட நீங்க உங்க அப்பா கூட நிறைய காலம் வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா ஸ்மோக் பண்ணாதீங்க, எனக்கு வந்து நீங்க ரொம்ப வருஷமா என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லிக்கோங்க சில கூட. பட் இது சம்பந்தமா உங்களுக்காக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இதை டீட்டெயில் பண்றதுக்கு இத்தனை டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக சொன்னேன்னு சொன்னா ஒரு சில உறவுகள் வந்து நம்ம லைஃப்ல இல்லைன்னு சொன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அது எவ்வளோ நமக்கு கஷ்டப்படுத்தும். நம்ம பிறந்ததுல இருந்து சாகும் வரைக்கும் நமக்கு ஒரு உறவு இல்லைங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆழமா பதிக்கப்பட்டு அதை ஃபில் பண்ண நிறைய பர்சன்ஸ் நம்ம கூட இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து உறுத்திட்டே இருக்கும். ஒரு பர்சன் நம்ம கூட இல்லையே, இருந்திருக்கலாமே, இவங்க இருந்திருந்தா இவங்க அன்பு நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஏக்கத்துக்குரிய ஒரு விஷயம் சில குட்டீஸ். அதனால அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலங்கிறத பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேணுங்கிறத கேளுங்க, வேணாங்கிறத ஒதுக்குங்க. அப்பா அம்மா என்ன செய்வாங்க, உங்களுக்கு எந்தெந்த விஷயம் சரியா இருக்கும், எது சரியா கொடுக்கலாம், எது உங்களுக்கு வேண்டியது அப்படிங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. ஓகேவா சில குட்டீஸ்? நீங்க உங்க அப்பா அம்மாக்காக நீங்க வாழுங்க, அவங்க உங்களுக்காக தான் வாழ்றாங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சேம் திங் உங்க வாழ்க்கை வந்து சரியாமையானும் நீங்க ஹெல்தியான குழந்தையா வாழணுங்கிறதுக்காக இந்த ஒரு குழந்தை மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யறவங்க கூட சேர்ந்து பங்களிப்பு செய்யறாங்க உங்க வாழ்க்கைக்கு. ஸோ நீங்க டாக்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லணும், இனிமேலும் தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா? நீங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். உங்க ஹெல்தியான குழந்தைய வளர்க்குறாங்கல்ல நீங்க, ஸோ தேங்க்யூ சொல்லுங்க. அண்ட் சமத்து குழந்தைகளை வளருங்க, நல்ல ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. லாஸ்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா லாஸ்டா குட்டி ரிவ்யூவோட குட்டி ஃபீட்பேக்கோட நம்ம கிளாஸஸ் முடிச்சுக்க போறோம். ஓகேவா? ஓகே செல்லகுட்டீஸ். ஸோ குழந்தை மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம எப்பயுமே கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது வந்து உங்களோட ட்ரீம் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க, யாராக போறீங்க, யாரை பத்தி சொல்லித்தர போறீங்க எப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வந்து நான் வந்து எப்பயுமே கேட்பேன். இப்போ ரீசெண்டா வந்து அந்த கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னு சொன்னா
இந்த மாதிரி தொழில் முறைகள் இருக்குது வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியறது கம்மி தானே. அதனாலதான் வந்து நான் இந்த தொழில் முறைகள்லாம் உங்கள்கிட்ட கேட்காம ஸ்ட்ரைட்டா லெசன்ஸ்குள்ள போயிட்டு இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. குழந்தை மருத்துவர் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சின்னவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லதானே, கம்மி தானே. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, இப்போ நம்ம கத்துக்கிற நிறைய தொழில் முறைகள் எப்படியா இருக்குன்னா சொல்லக்கூட்டே உங்களுக்கு தெரியாதவங்களா இன்னும் பெரியவங்களுக்கு கூட சில பேருக்கு இப்படி ஒரு தொழில் முறையில இப்படி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு தெரியாதவங்களா பத்தி நான் கத்து கொடுக்கறனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் கிளாஸஸ்ல கேட்கறது இல்லை யாரை பத்தி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து பெருசா மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் கத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரங்கள் வந்து ஒவ்வொரு புது விதமான தொழில் முறைகள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே புதுசா கத்துக் கொடுக்கறது வந்து இன் ஃபியூச்சர் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், இப்படியான ஒரு பர்சன் பத்தி படிக்கணும், நீங்க இந்த ஒரு தொழில்முறைக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தரேன். ஓகேவா? அதை வந்து நீங்க மைண்ட் பண்ணி முன்ன மாதிரி கேட்கறது இல்லை வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஓகே, எனிவேஸ் செல்லக்குட்டீஸ், இந்த குழந்தை மருத்துவர் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்க இன் ஃபியூச்சர் குழந்தை மருத்துவர், நீங்க இப்போ குழந்தை தான், இப்ப எல்லாருமே சின்னவங்களா குழந்தையா குட்டி பசங்களா குறும்புத்தனமா இருப்பீங்க. ஆனா நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது உங்க அம்மா அப்பாக்கு ஐடியா இல்லைன்னு சொன்னா நீங்களே போய் சொல்லுங்க, அம்மா எனக்கு இந்த விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் பண்றது எனக்கு சரியா இருக்கான்னு தெரியல, நீங்க குழந்தை மருத்துவர்கிட்ட என்ன காட்டுங்கன்னு கேட்டா கூட அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னனாலுமே சொல்லக்கூட்டே வெளிப்படையா உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுங்க. ஓகேவா? என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதோ, பிடிக்கலையோ, பிடிச்சிருக்கோ, இது வேணான்னு தோணுதோ, எதுவா இருந்தாலுமே போய் அம்மா அப்பா கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல, இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குது, எனக்கு இது வேணும், இது வேணாம், அது சரியா தப்பாங்கிறது உங்க அம்மா அப்பா உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? எனிவே இன்னைக்கு கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தொழில்முறை கத்துக்கிட்டோம். அண்ட் சேம் திங் நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவோட ஒரு பிணைப்போட இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். சேம் திங் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சி பாக்குறீங்களா இருந்தா நம்ம குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்த வந்து கூடயே இருந்து சப்போர்ட்டிவா சொல்லி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு கிளாஸஸ்ல இருந்து கிளம்ப போறோம். இன்னும் ஃபியூச்சர் வருகின்ற வாரங்கள், அது ஃபியூச்சர் தானே, வருகின்ற வாரங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கிளாஸஸ்ல இருந்து கிளம்பலாம். ஸோ காட் பிளஸ் யூ, டேக் கேர் செல்லக்குட்டீஸ், பாய். உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம், சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து, இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள்